சூரரை போற்று படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ணா நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேட்குறப்ப காண்டாகுதுல, ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். சூரரை போற்று படம் நான் கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு தகவல் சும்மா சொல்றாருங்க. போயிருக்கு அவர் என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை நீங்க நடிக்கலன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த படத்துல நீங்க எந்த சீனை வேணா ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஆனா சூர்யா நடிச்ச இந்த சீனை முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, சிவானா இப்போ நிறைய நல்ல படங்கள் நடித்து தன்னை ஒரு நல்ல நடிகனாக கொண்டு வந்துட்டுருக்கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஆனாலும் சில விஷயங்கள் சிலர் பண்ணாதான் நல்லா இருக்குன்றதா என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் சூர்யானாக்கு நிறையா ஃப்ளாப் படங்கள் வந்துட்டு இருந்த டைமில் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நல்ல தீனி போடுற படமாக சூரரை போற்று படம் நல்லாவே அமைஞ்சிருந்தது. சிவானா ஃபேன்ஸுக்கு இது கோபமாக இருந்தாலும் சில பேருக்கு இது தெரியுமான்னு தெரில. ஒரு டைமில் அவரை மாதிரி சில கதாபாத்திரங்கள் நடிக்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே இல்லை. அந்த கதாபாத்திரத்தில் வேறு யாரையுமே பொருத்தி பார்க்க முடியாது. அவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர் இவர். தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டால் கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக பொருந்தி நடிக்கக்கூடிய நடிகர்களில் கமல் சாருக்கு அப்புறம் பண்ணுற 2 ஹீரோஸ்னால் விக்ரம் அண்ணாவும் சூர்யா அண்ணாவும் தான். இப்போ விக்ரம் அண்ணாவுக்கு 2 படங்கள், தங்கலான் அப்புறம் கடைசியாக வந்த வீராதிராசுரா, இந்த 2 படமுமே ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக சூர்யா அண்ணாக்கு நிறைய நல்ல படங்கள் அமையணும். இப்போ வரப்போகிற கருப்பு, இந்த படத்தோட எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணிக்கிற எல்லா படங்களுக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் அண்ணா.